ஈழநாதம். யாழ்ப்பாணத்து மண்ணில் பூத்த எங்கள் குரல், வன்னி காட்டில் வளர்த்தோம் எங்கள் கனவு. இடப்பெயர்வுகள் தந்த வழி உண்டு, எங்கள் மை உலரவில்லை. ஒவ்வொரு முகத்திலும் ஈழநாதம், உயிரின் ஏக்கம் சொன்னது எங்கள் காகிதம். மக்களின் நாளிதழ் ஈழநாதம். ஈழத்து தமிழ் ஊடக வரலாற்றில், குறிப்பாக போர்க்கால சூழலில் மக்களின் குரலாக ஒலித்த ஈழநாதம் பத்திரிகை ஒவ்வொரு மனித வாழ்வியலிலும் தவிர்க்க முடியாத ஒன்றாக அமைந்திருந்தது. 1990ஆம் ஆண்டு யாழ்ப்பாண மண்ணில் தனது முதல் பிரதியை வெளியிட்டு தனது ஊடக பயணத்தை தொடங்கியது. 1995ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ் குடாநாட்டின் இடப்பெயர்வை தொடர்ந்து இப்பத்திரிகை தனது அச்சுப்பணிகளை வன்னி பெருநிலப்பரப்பிற்கு மாற்றியது. யுத்தம் தீவிரமடைந்த காலப்பகுதியில் மின்சார தடை மற்றும் காகித தட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலும் வன்னி மக்களின் செய்திகளை தாங்கி வந்த ஒரே நாளிதழ் ஈழநாதம் மட்டுமே. 2008ஆம் ஆண்டு யுத்தம் தீவிரமடையவே கிளிநொச்சி பகுதியிலிருந்து புதுக்குடியிருப்பு பகுதிக்கு அச்சு இயந்திரங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு பதுங்கு குழிக்குள்ளும் மர நிழல்களிலும் வைத்து இதன் பணி தொடர்ந்திருக்கின்றது. 1990இல் ஒரு இனத்தின் வரலாற்றை உலகிற்கு பறைசாற்ற தொடங்கிய ஈழநாதம் பத்திரிகையின் முதல் அச்சு இயந்திரம் யாழ்ப்பாணத்தில் தொடங்கி வன்னி வரை பயணித்த அந்த வரலாற்று சாட்சி இன்று புதுக்குடியிருப்பு காட்டுப்பகுதிக்குள் பற்றை காட்டுக்குள் பதுங்கி கிடக்கிறது. அன்று தேசத்தின் செய்திகளை அச்சிட்ட இந்த இயந்திரம் நாளை இரும்பு கடைக்கு சென்று விடுமோ அல்லது அழிந்து விடுமோ என்ற கவலை மேலோங்குகிறது. காலத்தால் மறைக்கப்பட்டு வரும் அந்த வரலாற்று பொக்கிஷத்தை இன்று நாம் நேரில் சென்று பார்க்க இருக்கின்றோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் அவர்களே, இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் வன்னி காட்டுக்குள்ளே தான் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான இடமாம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இறுதி நடந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் கொக்காவில் பகுதியில் இயங்கி கொண்டிருந்த புலிகளின் குரல் வானொலி, மற்றது ஈழநாதம் பத்திரிகை எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து இயங்கியதாக சொல்லப்படுகிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குரிய சில பொருட்களும் இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது தொடர்பான ஒரு காணொலி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அப்படிக்குள்ளே போகலாம். ஓகே, அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் இது நீண்ட காலமாக இந்த இடம் வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் இருந்ததால் பாருங்கள் இலக்கம்லாம் போடப்பட்டிருக்குது. ஓகே, அதிக அளவிலான பியர் டின்கள் வந்து இப்போ தற்போது கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்கோ, பழைய காலத்து கட்டிடம். நான் பாருங்கோ, செங்கலாலே கட்டப்பட்டிருக்குது. பக்கத்தில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு பெரிய கிடங்கும் ஒன்று இருக்குது. இங்கே வரும் அங்கே பெரிய கிடங்கு ஒன்று இருக்குது. எல்லாம் முடைச்சி தள்ளிட்டாங்க அந்த இடத்துல எல்லாம். இங்கே பாருங்க. ஓகே, அப்படியே முன்னுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இந்த கட்டிடம் முழுமையாகவே உடைக்கப்பட்டுருச்சு. ஓகே, இதில் என்ன இயங்கியது அப்படின்னு சொன்னால் ஈழநாதம் பத்திரிகை வந்து இந்த இடத்துல தான் அடிக்கப்பட்டதாக, இறுதி கால பகுதியில் இந்த இடத்துல தான் அடிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. பிற்காலத்தில் பார்த்தோம்னு சொன்னால் பிறகு யுத்தம் முடிஞ்ச பிறகு இந்த பொருள்லாம் அங்கங்கே அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. அதில் இருக்க ஒரு மிக முக்கியமான ஒரு பொருளை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். பாருங்கோ. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த பொருளை தேடித்தான் போய் கொண்டிருக்கிறோம். இங்கே பாருங்க, இதுதான். ஓகே, இப்போ அந்த பொருளை நாங்கள் அடைஞ்சிட்டோம். ஓகே, இங்கே பாருங்க, அந்த ஈழநாதம் அச்சடிக்கப்பட்ட இயந்திரம் இந்த இடத்துல அப்படியே கிடக்குது. அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் பத்தை விழுந்து இப்படி பத்தை பிடிச்சி போய் எல்லாம் அப்படியே இதாக கிடக்கிறத பார்க்கலாம். பார்த்தோம்னா அந்த தமிழ் எழுத்துக்கள் எல்லாம் இதில் கிடந்ததாம், எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே வேறு ஏதாவது இருக்கா, தமிழ் எழுத்துக்கள் கணக்காக கிடந்ததுன்னு சொன்னாங்க. ஒன்றுமே இல்லை.
ஓகே, இப்படி தான் இருக்குது. இதில் பாருங்க, இங்கே இலக்கம்லாம் போடப்பட்டிருக்குது. 1 2 3 இதில் வந்து 24 மட்டும் இலக்கம் போடப்பட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த அச்சு இயந்திரத்தில் இது பற்றி தெரிஞ்சவர்கள் அல்லது இதில் வேலை செய்தவர்கள் யாராவது இந்த காணொலியை பார்த்தால் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் பகிரலாம். இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் பர்ஃபோவிக் ஏபி ஏதோ ஒரு இதெல்லாம் போட்டிருக்குது, விஷயங்கள்லாம் இருக்குது. ஓகே, அப்படியே இங்கால பார்த்தோம்னு சொன்னால் பெரிய பெரிய ரோலர்கள்லாம் இதில் இருக்கிறத பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே எதுவுமே இயங்குகிற நிலையில் இல்லை, எல்லாமே இது வந்து இது ஒரு பஞ்சு மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல எல்லாமே இறுகிய நிலையில் தான் காணப்படுது. இங்கே பாருங்கள், இதில் பவர் சப்ளை நினைக்கிறேன் இந்த இடத்துல இருக்குது. இதில் ஒரு பெரிய பட்சில் உண்டு, எல்லாம் இறுகி போய்தான் நிற்கிறேன். அப்படி ஒன்று இருக்குது. இங்கே அப்படியே எங்களை முன்னுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் முன்னுக்கு இப்படி தான் இருக்குது. அங்கேயே பாருங்கள், மற்றொரு பக்கம் வந்து இப்படி இருக்குது. அதில் ஏதோ எழுதப்பட்டலாம் இருக்குது. ஓகே, இப்போ இதில் பார்த்தோம்னா இன்னொரு சிறப்பு இருக்குது. என்னென்னு கேட்டால், அந்த நேரம் பார்த்தோம்னு சொன்னால் புலிகளின் குரல் வானொலி இயங்கிய இடம் வந்து இந்த பாருங்க, இந்த கட்டடத்துக்கு அங்கால பக்கம் இருந்ததாகவும் அதுக்கு இங்காலேருந்து ஜெனரேட்டர் மூலமாக மின் வழங்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதுக்குரிய அந்த அத்தாட்சியையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்க, இந்த பாருங்கள், அந்த டைமில் ஜெனரேட்டர் மூலமாக மின் வழங்கின அந்த படங்கள் இன்னும் அந்த பாதையில் வந்து அப்படியே கிடக்கு. ஆமாம், ஒவ்வொரு கம்பி எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், 2 4 6 இதுலேயும் அப்படியே கிடக்கலாம். பாருங்கள், இன்னும் இது ஒரு அத்தாட்சியாக அதில் கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து வேறு ஏதாவது பொருள் கிடக்காண்டா. ஓகே, இதுதான் இந்த இடத்துல விசேஷம். முன்னுக்கு அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் வேறு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று இருக்குது. பாருங்க, அந்த அச்சு இயந்திரத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர். இந்த இடத்த கொஞ்சம் வெட்டி இதுக்குள்ளே இருக்கிற பகுதி ஏதாவது பார்க்கக்கூடியதாக இருக்க வேண்டாம். கட்டுமையான முள் பத்து. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, கை வைக்கல, இங்கே கை வச்சாலே குத்து. ஆமாம், ஓகே, ட்ரை ஆன் பண்ணி பார்ப்போம். இதுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் போய் பார்த்தோம்டா கிட்ட. வாவ், இப்படிதான் இருக்குது. ஈழநாத அச்சு இயந்திரம் இன்றைக்கும் பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. அப்பாடா, இங்கே பாருங்க, கொண்டு வந்து இதில் ஏதோ ஒரு கியர் மாதிரியான செட்டப்லாம் இருக்குது. இது இயங்குகிற நிலையில் தான் இருக்குது. எதுவுமே இங்கே சும்மா சாதாரணமாக கலட்டி எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு எல்லாம் ஹார்டான பொருள் தான் இதில் இருக்குது. கீழே பெரிய சில்லும் இருக்குது பாருங்கள். அதுக்கு கீழே பெரிய சில்லு ஒன்று இருக்குது, அதையும் பார்க்கலாம் பாருங்கள். பாருங்க, இதுக்கு கீழே ஏதோ ஒன்று இருக்குது.
அப்படியே இயந்திரத்துக்கு மேலே ஏறி பார்ப்போம், என்னென்ன பார்க்கலாம். அப்பாடா, இயந்திரத்துக்கு மேற்பகுதியில் வந்து பார்த்தா இதில் ஒரு பெரிய பிளேட் மாக்கி ஒன்று இருக்குது. இல்லை, முள் செடியால் மூடி இருக்கிறதால கை வைக்க முடியலை. இங்கே வரும். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஈழநாதம் பத்திரிகை அச்சடிக்கப்பட்ட அந்த இயந்திரத்தை வந்து நாங்கள் பார்த்துருக்குறோம். ஸோ நிச்சயமாக இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் காலத்தில் இருக்குமான்னு தெரியாது. அதுக்கு முன்னுக்கே இப்படியாப்பட்ட ஒரு விஷயம் இருந்ததாக நாங்கள் எடுத்து காட்டியிருக்கோம். நிறைய பேருக்கு இது தொடர்பான சில அனுபவங்கள் இருக்கலாம். ஏதாவது உங்களுக்கு தோன்றினால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே, நிச்சயமாக இந்த வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்று மற்றொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.